நீங்கள் எந்த தொலைக்காட்சி? தேர்தல் நோக்கி போகுது. மற்ற கட்சியெல்லாம் முக்கியமான கட்சியெல்லாம் கூட்டணி எல்லாம் பேசினு இருக்காங்க, சீட்டு ஷேரிங் பத்திலாம் பேசினு இருக்காங்க ஐயா. நம்ம கட்சியில யாரும் முடிவு பண்றது கூட்டணி குறித்து? நான் தான் முடிவு பண்ணணும். அதாவது அந்த காலத்தில் திமுகவோட கூட்டணி ஒரு காலத்தில், அப்போ 6 மாதத்துக்கு முன்னாலே போய் கலைஞரை சந்திப்போம். தொகுதி உடன்போடு அவரு கையெழுத்து போட, நானும் கையெழுத்து, எனக்கு ஒரு தாள் கொடுப்பாரு. கீழே பத்திரிகையாளர் இருப்பாங்க. நான் என்ன பேசுனீங்க? நாங்கள் ஒன்றும் பேச சும்மா அவரை பார்க்கறதுக்காக வந்தான்னு சொல்லுவோம். ஆனால் அப்போ கையெழுத்து போட்டுருவோம். 6 மாதத்துக்கு முன்னாலேயே கையெழுத்து போட்டுருவோம். அதன் பிறகு தான் அதை வெளியிடுவோம். அந்த தேர்தலில் வருஷம் தேர்தலில் 6 எம்பி தொகுதியில் போட்டிக்கிட்டோம். கூட்டணியில் 6 எம்பி தொகுதியில் போட்டிக்கிட்டோம். 2004 அப்போ 6 தொகுதியில் போட்டிருந்தோம். ஒருவர் வாய்ஸ்லாம் வேற கொடுத்தாரு. 6 தொகுதியும் ஒரு ராஜ்யசபா எம்பியும் ஜெயிச்சிட்டோம். எல்லாமே 100 விழுக்காட்டுக்கு மேலே. சரி, உடன்பாடு இல்லாமல் இப்படி ஒரு பெரிய மாநாட்டை நடத்தி அதை நாங்கள் வெளியிட்டோம். அந்த பிரமாண்டமான சேலத்தில் மாற்றம், முன்னேற்றம், பண்ணி. சார், இப்போ நீங்க ஒரு நிறுவனராகவும் இருக்கீங்க, தலைவராக இருக்கீங்க. அப்படி பார்க்கும்போது இளைஞரணி தலைவர் எப்போது நியமிக்கப்படுவார்? நீங்க என்ன திட்டத்தில் இருக்கீங்க? எனக்கு ஜோசியத்தில் நம்பிக்கை கிடையாது. ஏன்னா ஒரு நல்ல ஜோசியராக சொல்லணும். நம்பிக்கை இருக்கு. நீங்க அப்பா? எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் என்னதான் ஜோசியரை சொல்கிறோன்றது கேட்கறதுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஜோசியரை சொன்னீங்கன்னா நான் என்ன வேணாலும் சொல்லுவேன். இந்தியாவிலே ஒரு மூத்த அரசியல் தலைவர், தமிழகத்திலும் உங்களை நிறைய பேர் மதிக்கிறாங்க. பெரிய அளவுல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் எதிர்நோக்கி இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நீங்க ஒரு டஃப் நெகோசியேட்டர் அப்படின்வாங்க. எந்த பேச்சுவார்த்தை இருந்தாலும் ஒரு டஃப்பா பேசுவாரு, தனக்கு வேண்டியதை அவர் பெற்றுக்கொள்வார். உங்களுடைய இம்ப்ரெஷன்? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும். என்ன அப்படின்னா? இல்லை அப்படின்னா என்ன? அதை முதல்ல அவரோடு உறவு கலவாமை வேண்டும். எனக்கு அப்படி பேச தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அன்புமணி ராமதாஸோட பேச்சுவார்த்தை நடத்தி தப்பா நெகோசியேட் பண்றதுல இவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு எப்படி வருது? என்ன எந்த இடத்துல அது டெட்லாக்கா இருக்கு? எந்த இடத்துல அது சரி வர மாட்டேங்குது? அது காலம் போக போக தெரியும். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குல்ல, அது காலம் போக போக தெரியும். உங்களுக்கு தெரியாம நடக்குமா? அது அந்த பொறுப்பு கொடுக்குறீங்க, தொடர்ந்து புதிய பொறுப்பாளர்கள் நியமனம் செஞ்சு வரீங்க. அதே மாதிரி அன்புமணி அவர்களும் அங்க ஒரு பொறுப்பு நியமிக்கிறாரு. கட்சி தொண்டர்கள் யார் பக்கம் போகணும், என்ன சொல்ல வரீங்க? கட்சி தொண்டர்கள், நான் நியமிக்கிற பொறுப்பாளர்கள், கட்சி தொண்டர்கள், வாக்களிக்கிறவர்கள், வாக்காளர்கள் எல்லாம் என் பக்கம். மோதலுக்கு உண்மையான காரணம் என்ன? பல்வேறு கருத்துக்கள் நிலவி வருகிறது. உங்க 2 பேருக்கான உண்மையான காரணம் என்ன? உண்மையான காரணம் மோதல், உங்களுக்கும் அன்புமணி சாருக்கும் உள்ள மோதலுக்கான காரணங்கள் உண்மையானது என்ன? அதை நான் ஏற்கனவே சொன்ன ஒரு நல்ல ஜோசியரை பேச்சுவார்த்தை நடத்துறதா செய்தி வந்து பாமக வந்து தாவேக கூட்டணி பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் இல்லை. இல்லை, இதுவரை அது மாதிரி இல்லை. இதுவரைக்கும் பேசலை. இதுவரை பேசலை. அது மூத்த தலைவர்கள், கட்சியில் மூத்த தலைவர்கள்லாம் கலந்து பேசி தான் அது முடியும். நீங்கள் என்ன சொல்றீங்க?
உங்கள் விருப்பம், என் விருப்பம். சரியான பதில் சொல்கிறார். பொதுச் செயலாளர் கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு ஒரு 100 ரூபா கொடுக்குறாங்க பரிசு. அதிகமாக பரவா ரொம்ப கம்மியாக ரொம்ப ரொம்ப கம்மியாக ஃபாரின் பார்க்கலாம் வச்சுக்கிறோம். அதான் குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். படிக்கணும்னு சொன்னாங்க குழந்தைகள்னு சொல்கிறேன். சமூக நீதி, இடஒதுக்கீடு, பெண் உரிமைக்காக பல போராட்டங்கள் நடத்திருக்கீங்க. குடும்பத்தில் இருக்க பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுங்கிறதுல என்ன காரணமா இருக்கு? அதுக்கான காரணம் என்ன? நீங்க பல போராட்டங்கள் பெண் உரிமைக்காக நடத்திருக்கீங்க. குடும்பத்தில் இருக்க பெண் அரசியலுக்கு வரக்கூடாது. சரி, ஒன்று கேட்குறேன். ஜெயலலிதா அப்புறம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஃபாலோ ஆகினா ஜெயலலிதா அந்த அம்மையார் வந்தாங்க. அதை தவிர இப்போ இருக்கிறவங்க இப்போ இருக்கிற கட்சி மற்றவங்க யாருன்னா பெண்கள் அவங்க குடும்பத்தை சேர்ந்து வர்றாங்களே, யாராவது வந்தாங்க? இப்போ விஜயகாந்த் கூட அவர் மறைஞ்ச பிறகு தான் அந்த அம்மையார் வந்திருக்காங்க. இப்போ விஜயகாந்த் இருக்கிற வரைக்கும் அவர் தான் தலைவர் எல்லாமே. நீங்க 96,000 வில்லேஜஸ் தான் போய் பார்த்தீங்க அப்படின்றீங்க. கட்சி 96,000 கட்டமைக்கிறோம். கன்னியாகுமரியிலிருந்து நம்ம வடக்க கும்மிடிப்புட்டிலிருந்து குமரிமுனை வரை, இந்த பக்கம் வடக்க கிழக்க மேற்க எல்லா இடங்கள்லையும் போகணும். நீங்கள் எந்த ஊர் கொண்டாலும் பரிசார்த்தமாக போய் கேளுங்க. ஐயா வந்தாராங்க, அவங்க பாருங்க, அவர் நட்டத கல்வெட்டு தான் பாருங்க. அவர் பேர் எங்கள் வீட்டில் குழு குடிச்சாரு, எங்கள் வீட்டில் பழஞ்சோறு சாப்பிட்டாரு அப்படின்னு எந்த ஊருக்கு கேட்டாலும் இப்போ சொல்லுவேன். இருக்கு. அதான் சொன்னேன், என்னால் நடக்க முடியாமல் கோலூன்றி, காந்தி மாதிரி, அவரோட ஒப்பிடக்கூடாது, காந்தி மாதிரி ஒரு கோலூன்றி அந்த மாதிரியான ஒரு நேரம் வந்தாலும் இந்த ஊமை ஜனங்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் பாடுபடுவேன் என்று சொல்லியிருக்கேன். கடந்த 2 நாளா மன உளைச்சல் இருக்குன்னு சொல்லி நம்ம கௌரவ தலைவர் ஜி கே மணி சார் சொல்லி வந்தாங்க. இப்போ 2 நாளா வரல, உங்ககிட்ட எதுவும் பேசினாங்களா? அவர் மன உளைச்சல் காரணமாக நான் தான் டாக்டர்கிட்ட போய் பார்க்க சொல்லியிருக்கேன். நேற்று 2-3 நாளாக அவர் செக்கப் பண்ணிட்டு இருக்கார். நுரையீரல், இருதயம், இது எல்லாத்தையும் நல்லா கம்ப்ளீட்டாக செக்கப் பண்ணிட்டு வாங்கன்னு அவர் இன்னைக்கு காலையில் கூட பேசினேன். என்ன ஃபீல் பண்ணுவோன்றது நீங்கள் ஒரு ஜோசியராக இல்லை, சாதாரண ஒரு பத்திரிகை நாளாராக சொல்லுங்க போகும். சும்மா நீங்கள் சொல்லுங்கன்னா மறுபடியும் என்னையே கேள்வி கேட்குறீங்க. அதாவது எனக்கு வந்த செய்திகள் படி தமிழ்நாட்டில் எல்லா கட்சி தலைமையும் கட்சிக்காரர்களும் ராமதாஸ் எடுத்திருக்கிற முடிவு சரியான முடிவு தான் என்று சொல்லுகிறார்கள். மானசீகமாக அவர்கள் நினைக்கிறார்கள், சொல்லுகிறார்கள், நினைக்கிறார்கள். ஐயா, கடந்த முறை செய்தியாளரை நீங்க 2-3 பேர் தான் கேட்குறீங்க, மற்றவங்களாம் கேட்கவும் மாட்டேங்கிறீங்க. ஐயா, கடந்த முறை செய்தியாளர் சந்திக்கும் போது எனக்கும் என் கூட இருக்கிறவங்களுக்கும் மிரட்டல் வருகிறது, அடிக்க போறாங்கன்னு சொன்னாங்க. இப்போ அந்த நிலை தொடருதா? எப்படி சார்? அது இந்த சோஷியல் மீடியா, சமூக ஊடகம், அவங்கள கூப்பிட்டுருந்தேன். அப்போது என்ன அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்றால், சொல்லுவேன், 6 ஆள் இங்கே வச்சுருக்காங்க, அடிக்க போகிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தகவல் சொல்ல, அவங்க கொஞ்சம் பயத்தோடவே ஒரு 100 பேர் இங்கே வந்துட்டாங்க. இன்னொரு செய்தி, மாவட்ட செயலாளர்கள் யாரும் போகாதீங்க, ஏன்னா நீங்கள் போனீங்கன்னா என்னை அடிப்படை உறுப்பினர்லேருந்து எடுத்துருவார், அதனால் போகாதீங்க அப்படின்னு ஒரு 100 பேருக்கு அவரே ஃபோன் பண்ணி சொன்னதன் பேரில் 100 பேர் வரல, 8 பேர் மட்டும் வந்தாங்க.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.